செப்டம்பர் 25. பெரியதொரு வித்தியாசம். பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஆதியாகமம் 7:23. பேழையில் இருந்த நோவாவை மேலே உயர்த்திய அதே தண்ணீர் பேழைக்கு வெளியே இருந்த ஜனங்களை மூழ்கி மாண்டு போக செய்தது. இங்கே பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் மனிதர் மீது அல்லது தங்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் தேவனை நோக்குகிறவர்களுக்கும் அவரை நேசியாதவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் காண்கிறோம். கிறிஸ்து அற்றவர்கள் தாங்கள் சந்திக்கும் சோதனைகளில் அமிழ்ந்து போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்குள் தங்களை மறைத்துக் கொள்ளுகிறவர்களோ உயர்த்தப்பட்டு தேவனுக்கும் பரலோகத்திற்கும் சமீபமாக இழுக்கப்படுகிறார்கள். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உண்டாகும் துன்பங்கள் ஆவிக்குரிய பதவி உயர்வுகளே என்னும் கூற்று உண்மையானதே. எனவே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் போது பீதி அடைய வேண்டாம். தாவீதை போல உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் பேழைக்குள் இருந்தால் எந்த வெள்ளப்பெருக்கும் பிரச்சனையும் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களை அமிழ்ந்து போக செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.